கொடுத்திருக்கின்ற ஒரு புத்தரை மைதானம். இது அரசாங்கம் அமைத்து கொடுக்கவில்லை, ஒரு தனியார் அமைத்து இருக்கின்ற ஒரு புத்தரை மைதானம். தம்புள்ள மைதானத்தை விட இந்த மைதானத்தில் இருக்கின்ற புட்கள் இந்த மைதானத்தை கொண்டு செல்வதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கு என்று நான் ஒரு காணொளி ஒன்று பார்த்தேன். மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்து ஒன்றை பார்த்திருந்தேன். அவர் குறிப்பிட்டிருந்தார், நல்ல விடயம், நான் நல்ல விடயம் என்று தான் சொல்லுவேன். ஏனென்று சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த விளையாட்டுகளை பற்றி அவர் குறிப்பிட்டிருந்தார், சஞ்சீவனை பற்றி குறிப்பிட்டிருந்தார், மற்றும் கிரானில் இருக்கும் கபடி குழுவை பற்றி குறிப்பிட்டிருந்தார். நல்ல விடயங்கள் இதை குறிப்பிட்டிருக்கின்றார். அரசாங்கத்தின் உதவிகள் கிடைக்கப்பெற வேண்டும், அரசாங்கம் இதை முன்னெடுக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். நான் ஒரு விடயத்தை மட்டும் இதில் பதிவிட ஆசைப்படுகின்றேன். என்ன என்று சொன்னால், மட்டக்களப்பிலே இன்றைக்கு மிகவும் பிரபல்யமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு தனியார் அமைத்து கொடுத்திருக்கின்ற ஒரு புத்தரை மைதானம். இது அரசாங்கம் அமைத்து கொடுக்கவில்லை, ஒரு தனியார் அமைத்து இருக்கின்ற ஒரு புத்தரை மைதானம். இந்த புத்தரை மைதானத்தில் போட்டிகள் நடைபெறவில்லை. இதற்கு என்ன காரணம்? இதற்கு தடையாக இருக்கின்ற காரணம் என்ன? ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் அந்த சபையில் கேட்டிருந்தால் எனக்கு நன்றாக இருந்திருக்கும் என நான் நினைக்கின்றேன். யாழ்ப்பாணத்தில் ஒரு மைதானத்தை அமைத்து தரும்படி இலங்கையின் கிரிக்கெட் பயிற்றுவிப்பாளர் சனத் ஜெயசூரிய அவர்கள் யாழ்ப்பாணம் சென்று இடங்களை பார்த்து இந்த மைதானத்தை அமைப்பதற்கான அரசாங்கத்திடம் உதவி கோருகின்றார்கள், வெளிநாடுகளிடம் உதவி கோருகின்றார்கள். இப்படியாக இருக்கும் பொழுது மட்டக்களப்பில் இந்த புத்தரை மைதானம் அமைத்து கொடுத்திருக்கின்ற இங்கிலாந்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புவனசிங்கம் வசீகரன் அவர்கள் இந்த மைதானத்தை அமைத்து கொடுக்கின்றார். இது பலருக்கும் தெரிந்த விடயம், பலரும் அறிந்த விடயம். ஆனால் இங்கு முதல் தர போட்டிகள் சில நடந்தன, அதுவும் நடைபெறாமல் போய்விட்டன. ஏன் இந்த மைதானத்தை மெருகேற்றுவதற்கும் கொண்டு போவதற்கும் ஒரு பிரச்சனையான விடயமாக இருக்கின்றது என்கின்ற விடயத்தை எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அங்கே கதைத்திருக்கலாம். ஆனால் போட்டிகள் அங்கு முதல் தர போட்டிகள் நடைபெறுவதாகவும் இல்லை. ஆனால் அந்த என்ன சொல்வது, வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற கவுண்டி கழகங்கள் அந்த மைதானத்தை பாவிக்கின்றன. மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற பல அமைப்புகள் இந்த மைதானத்தை பாவித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த பாடசாலை மட்டத்தில் தாங்களே ஒழுங்கு செய்து தாங்களே நடத்துகின்றார் போல் இந்த மைதானத்தில் கோட்டமுனை விளையாட்டு கிராமம் இந்த போட்டிகளை நடத்தி வருகின்றதை எம்மால் அவதானிக்க முடிகின்றது. அண்மை காலத்தில் மிகவும் பிரபல்யமாக பாடசாலை மட்டத்தில் மாணவர்களுக்கான போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசில்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இது பலரும் அறிந்த விடயம். மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த புத்தரை மைதானம் தற்பொழுது இங்கே வந்து பார்ப்பவர்கள் கூறும் முக்கியமான கருத்து என்னவென்றால், இலங்கையில் இருக்கும் கெத்தாராம மைதானத்தை விட, தம்புள்ள மைதானத்தை விட இந்த மைதானத்தில் இருக்கின்ற புட்கள் அழகாக இருக்கின்றது. அதில் மிகவும் சிறப்பான முறை இந்த வெயில் காலத்தில் சிறப்பாக இருக்கின்றது என்று அவர்கள் கருத்து கூறுகின்றார்கள். மற்றும் முகநூல்களிலும் இணையதளங்களிலும் இந்த மைதானத்தை பற்றி பிற இடங்களில் இருக்கின்றவர்கள் இதை கூறுகின்றார்கள். என்ன இந்த மைதானத்தை கொண்டு செல்வதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கின்றது என்பதை தயவு செய்து மட்டக்களப்பில் இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். முக்கியமாக குறிப்பிட வேணாம், ஆளும் கட்சியில் இருக்கும் கௌரவ கந்தசாமி பிரபு அவர்கள் கூட இதில் ஒரு கரிசனை எடுக்க வேண்டும். யார் இதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கின்றார்கள்? இந்த மைதானத்தில் போட்டிகளை நடத்தாமல் இருப்பதற்கு, இந்த மைதானத்தை பற்றி பேசாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? அந்த முட்டுக்கட்டையை களைத்தெறிந்து மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற இந்த வரப்பிரசாதத்தை சிறப்பாக கொண்டு போவதற்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும். நீங்கள் கதைத்த விடயம் நல்ல விடயம். நான் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சாணக்கியன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் நம்மிடையே இருக்கின்ற வாய்ப்பான இந்த விடயத்தை மெருகேற்றுவதற்கு உங்களாலான உதவிகளை செய்யுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நீங்களும் வேணுமென்று சொன்னால் இந்த மைதானத்தை சென்று பார்வையிடலாம். இதை எப்படி இருக்கின்றது, எவ்வாறு இருக்கின்றது என்பதை பார்வையிடலாம். தயவு செய்து மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு கிடைத்திருக்கின்ற இந்த பொக்கிஷத்தை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதை நான் உங்களுடன் ஆணித்தரமாக கேட்டுக்கொள்கின்றேன்.